அத்தியாயம் 5. மறுநாள் விடியற் காலையில் கடற்கரை வாசிகள் அத்தனை பேரும் கடற்கரை ஓரம் வந்து கூடினர். அன்று செம்பன் குஞ்சுவின் தோணி கடலில் இறக்க போகிறது. புதிய தோணியும் வருவதால் அன்று எல்லா தோணிகளும் ஒன்றாகத்தான் கடலுக்கு செல்லும். கருத்தம்மாவும் பஞ்சமியும் கடற்கரைக்கு வந்தார்கள். சற்று தொலைவில் பரிக்குட்டியும் நின்று கொண்டிருந்தான். பஞ்சமி கருத்தம்மாவுக்கு பரிக்குட்டியை சுட்டி காட்டினாள். கருத்தம்மா பதிலுக்கு பஞ்சமியை கிள்ளினாள். சிலர் இன்னும் வந்து சேரவில்லை. அவர்களை உறக்க கூவி அழைத்தான் ராமமூப்பன். ஐயன் குஞ்சு வந்து சேராதவர்களை திட்டிக் கொண்டிருந்தார். புது தோணியும் வருதுன்னு தெரிஞ்சிருந்தோம், எவ்வளவு மெல்ல வராங்க பாரு. செம்மன் குஞ்சுவின் தோணி ஆட்கள் எல்லோரும் வந்து தயாராக நின்று கொண்டிருந்தனர். பரிக்குட்டி வழக்கமாக பாடுகிற பாடலை எவனோ ஒருவன் பாடினான். மனதுக்கு வேதனையூட்டும் பாடல் அது. செம்மன் குஞ்சு கடலுக்கு செல்லும் காட்சியை காண தொலை தூரத்தில் தென்னை மர கூட்டங்களின் உச்சி மீது சந்திரன் எழுந்தான். கடல் அன்னை இன்முகம் காட்டி நின்றாள். எல்லா தோணிகளையும் சுற்றியும் கூட்டம். முதலில் செம்பன் குஞ்சுவின் தோணிதான் இறங்க வேண்டும். ஐயன் குஞ்சு குரவையிட்டான். அதைத் தொடர்ந்து எல்லோரும் குரவையிட்டனர். கடற்கரையில் ஒரே ஆரவாரம். ராமமூப்பன் சொன்னார், துடுப்பை எடு செம்மன் குஞ்சு. செம்மன் குஞ்சு துடுப்பை எடுத்து சிரசில் வைத்துக் கொண்டார். எல்லா தெய்வங்களையும் மனதில் வணங்கினார். எல்லோரும் சேர்ந்து தோணியை தள்ளினர். தோணி மணலை உழுது கொண்டு தண்ணீரில் இறங்கிற்று. சிற்றலைகளை பிளந்து கொண்டு கடலை அடைந்தது. கருத்தம்மாவுக்கும் சக்கிக்கும் மெய் சிலிர்த்தது. மனதில் உவகை பிறந்தது. இமைகள் மூடிக்கொண்டன. விழிகளை அகற்றி பார்த்த போது தோணி அலைகள் மீது எழும்பியும் நீரை கிழித்துக் கொண்டும் குதித்தபடி மேற் திசையில் முன்னேறி செல்வது தெரிந்தது. நல்ல லட்சணங்கள் பொருந்திய தோணி. அதன் அழகில் மனதை பறிகொடுத்தபடி ராமமூப்பனும் ஐயன் குஞ்சுவும் கரையில் நின்று கொண்டிருந்தனர். ராமமூப்பன் கேட்டார், எப்படி இருக்குது? ஐயன் குஞ்சு கேட்டான், கொஞ்சம் மேக தூக்குதோ? இல்ல, சாய்மானம் தெக்கதாம். ஆவல் உந்த சக்கி அவர்களை நெருங்கினாள். தோணியின் லட்சணாம்சங்களை அவளும் தெரிந்து கொள்ள வேண்டும். அவள் கேட்டாள், என்ன ஐயன் குஞ்சண்ணா, என்ன சொல்றீங்க? ராசியுள்ள தோணிதானா? எல்லாம் அறிந்தவன் போல் ஐயன் குஞ்சு சொன்னான், நல்லா இருக்குது, ஒரு நாளும் தட்டுப்பாடு வராது. அப்போதும் பக்தி மயக்கத்துடன் சக்கி கை கூப்பினாள். அவள் சர்வ வல்லமையுள்ள கடல் அன்னையை வேண்டிக் கொண்டாள். நடுக்கடலில் தோணி பாய்ந்து சென்று கொண்டிருந்தது. வெற்றி முரசு முழங்கிக் கொண்டு செல்கிறது. கருத்தம்மா சொன்னாள், நம்ம தோணி நல்ல எடுப்பா இருக்குது இல்லையாம்மா? சக்கி தோணியை பார்த்து கொண்டே சொன்னாள், ரொம்ப அழகா போகுது. ஐயன் குஞ்சு சொன்னான், கேட்கணுமா? எப்படியோ உங்க கைக்கு கிடைச்சு போச்சு. பள்ளிக்குன்றம் கண்ணங்கோரம் தோணி இல்லையா? இந்த மாதிரி தோணி முன்னு இந்த கடற்கரையிலே இருக்கவா செய்து? 8 லட்சணமும் அழகா பொருந்தி இருக்குது. அந்த பய சரக்கு அப்படித்தான் இருக்கும். அவன் பொஞ்சாதி இருக்காளே, அம்மாடி, பழுக்கு காய்ச்சன தங்க கட்டி மாதிரி இருப்பா. அறைய சாதிக்குள்ளேயே அப்படி ஒரு பொம்பளைய பார்க்க முடியாது. அபார அழகி. அவங்க வீடுதான் எப்படி இருக்கும்? அவன் விஷயமே அலாதிதான். அவங்கிட்ட இருந்த தோணி இப்போ உங்களுக்கு கிடைச்சு போச்சு. அதிர்ஷ்டம்னு தான் சொல்லணும், சந்தேகமே இல்ல. மற்ற தோணிகளும் கடலுக்கு சென்றன. கடைசியில் கடற்கரையில் தாயும் மகளும் பரிக்குட்டியும் நின்று கொண்டிருந்தனர். சில்லென்று வீசிய காற்றில் பரிக்குட்டிக்கு குளிர் எடுத்தது. நடுக்கடலில் அங்கும் இங்கும் தோணிகள் புறப்பட்டன. வலை வீசவும் ஆரம்பித்து விட்டனர். பரிக்குட்டி மெதுவாக சக்கி அருகில் வந்தாள். கருத்தம்மா தாயின் பின்னால் மறைந்து நின்று கொண்டாள். பஞ்சமி கருத்தம்மாவின் முகத்தையே கூர்ந்து கவனித்துக் கொண்டு நின்றாள். வழக்கமாக கேட்கும் கேள்வியை அன்று பரிக்குட்டி கேட்டார். ஆனால் ஒரே ஒரு வித்தியாசம். இப்போது கேட்டது தாயாரிடம். விளையாட்டாகவோ வேண்டுமென்றோ எப்படியானாலும் சரி, அவன் கேட்க விரும்பியது அந்த ஒரு கேள்விதான் போலும். எனக்கு மீன் வியாபாரத்துக்கு தருவீங்களா? சக்கி சொன்னாள். என்ன தம்பி இப்படி சொல்ற? உனக்கு இல்லாம வேற யாருக்கு? அவன் கேட்ட கேள்வியின் உட்பொருள் சக்கிக்கு எட்டவில்லை. எட்டவும் எட்டாது. வரட்டு கேள்வியா அது? ஒரு உணர்ச்சி கடலையே தன்னுள் அடக்கி கொண்ட கேள்வி அல்லவா அது? தாயின் பின்னால் மறைந்து நின்று கொண்டிருந்த கருத்தம்மா சொன்னாள், அம்மா, எனக்கு குளிர்ந்து. அன்றுதான் தோணி கடலுக்கு சென்றிருந்தது. ஒரு விஷயத்தை வெளியிடாமல் சக்கியால் அந்த இடத்தை விட்டு நகர முடியாது. தம்பி, உன்னாலதான் இன்னைக்கு தோணி கடலுக்கு போயிருக்குது. இல்லைன்னா இது நடந்திருக்கவே முடியாது. பரிக்குட்டி இதற்கு பதில் ஒன்றும் சொல்லவில்லை. தாயார் வாயிலிருந்து இந்த அளவுக்காவது ஒரு பேச்சு வந்தது கருத்தம்மாவுக்கு பெரும் நிம்மதியை கொடுத்தது.
இந்த வழியாகவேனும் தாங்கள் கடன்பட்டிருப்பதை அம்மா ஒப்புக்கொண்டு விட்டாள். சக்கி தொடர்ந்து சொன்னாள், இந்த தவா சாகர முடிஞ்சதோ பணத்தை திருப்பி கொடுக்கிறோம். வேண்டாம், அது எனக்கு வேண்டான்னு சொல்றேன். வேண்டாமா? ஏன்? பரிக்குட்டி சொன்னான். திரும்ப வாங்கணுங்கிற எண்ணத்துல நான் தரல. சக்கிக்கு ஒன்றும் புரியவில்லை. கருத்தம்மாவுக்கு அவ்வார்த்தைகள் புரிந்ததோடு உடம்பில் ஜிவ் ஜிவ் என்று சூடேறும் உணர்ச்சியும் ஏற்பட்டது. சக்கியின் மனதிலும் ஒரு சந்தேகம் ஊடாட ஆரம்பித்தது. தம்பி, என்ன சொல்ற நீ? பரிக்குட்டி தீர்மானமான குரலில் சொன்னான். வேண்டாம், அந்த பணத்தை திரும்ப தர வேண்டாம். சிறிது நேரத்துக்கு பின் மீண்டும் பரிக்குட்டி சொன்னான். தோணியும் வரையும் வாங்கணும்னு கருத்தம்மா என்கிட்ட கேட்டா நான் தந்தேன். அதை திருப்பி தர வேண்டாம். கருத்தம்மா தலையில் இருள் புகுந்து கொண்டது. தலையும் சுற்ற ஆரம்பித்தது. சற்று கடுமையான குரலில் சக்கி பரிக்குட்டியிடம் கேட்டாள். நீ எதுக்கு கருத்தம்மாவுக்கு பணம் கொடுக்கணும்? உனக்கு யார் அவ? ஆஹா, அப்படி ஒண்ணும் செய்ய வேண்டாம். தந்த பணத்தை திரும்ப வாங்கிக்க. சக்கி கண்டிப்பாக பேசுகிறாள் என்பதை பரிக்குட்டியும் தெரிந்து கொண்டார். ஒரு வார்த்தை பேசவில்லை அவன். பெற்ற தாய் உபதேசம் பண்ணுவது போல் சக்கி சொன்னாள். தம்பி, நீ 4ஆம் மதத்து ஆடு, நாங்களோ அறைய மாறு. இந்த கடற்கரையில சின்ன வயசுல இருந்தே நீங்க 2 பேரும் ஒன்னா விளையாடி தெரிஞ்சீங்க. அதுதான் காரணமா போச்சு எல்லாத்துக்கும். நல்ல அறைய பையனா ஒருத்தரை பார்த்து நாங்க இவளை கட்டி கொடுக்க போறோம். நீயும் உங்க ஜாதி பொண்ணு ஒண்ண பார்த்து கட்டிக்க. சில நிமிஷங்களுக்கு பின் சக்கி மீண்டும் தொடர்ந்தாள். நீங்க சின்னஞ்சிறுசுக, உங்களுக்கு விவரம் தெரியாத வயசு. கெட்ட பேர் உண்டாக்கி விடாதீங்க. இங்க நாம இப்படி பேசுறத பார்த்தாலே போதும், காது மூக்கு வச்சு பேச ஆரம்பிச்சிருவாங்க. இங்க இருக்கிறவங்க அப்படி. சக்கி மகளையும் அழைத்துக் கொண்டு புறப்பட்டாள். திரும்பி நின்று கொண்டு குரலில் அன்பின் குழைவுடன் பரிக்குட்டியை பார்த்து சொன்னாள். தம்பி, நான் சொல்றது தெரிஞ்சுதா? அந்த பணத்தை வாங்கிக்கிடணும். சக்கி முன்னால் செல்ல கருத்தம்மாவும் பஞ்சமியும் பின்னால் நடந்து சென்றனர். அவர்கள் செல்வதையே பார்த்து கொண்டு நின்றார் பரிக்குட்டி. சக்கி சொன்னது முற்றிலும் சரி. கண்டிப்பாக கூறிவிட வேண்டிய விஷயம்தான் அது. ஆனால் அந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் கருத்தம்மாவின் இதயத்தை குலைத்து குதறிவிட்டன. கொஞ்ச தூரம் நடந்து சென்றதும் கருத்தம்மா பின்பக்கம் திரும்பி பார்த்தாள். அவள் வேண்டுமென்று அப்படி பார்க்கவில்லை. அவளால் பார்க்காமல் இருக்க முடியவில்லை. அவர்கள் வீட்டை அடைந்ததும் இதயத்தை துளைக்கிற அப்பாடல் கேட்கலாயிற்று. சக்கி சொன்னாள், இந்த பையனுக்கு தான் ராத்தூக்கம் கிடையாதா? பின் கருத்தம்மாவை பார்த்து சொன்னாள், இந்த கடற்கரையிலிருந்து எப்படியாவது ஒன்னு அனுப்பி வச்சுப்படணும். அந்த வார்த்தைகளில் ஒரு ஆவலாதி அடங்கி இருந்தது. அவளால் தாய்க்கும் நிம்மதி இல்லை. அவள் காரணமாக ஒருவருக்கும் விசிராந்தியாக இருக்க முடியவில்லை. தாங்க முடியாத கோபத்திலும் துயரத்திலும் கருத்தம்மா கேட்டாள், நான் என்னவா செஞ்சேன்? சக்கி வாயை திறக்கவில்லை. பொழுது புலர்ந்த போது தோணி கரை வந்தடைந்ததை காண கருத்தம்மாவும் சக்கியும் கடற்கரை வந்து நின்று கொண்டிருந்தனர். தொலை தூரத்தில் தோணி வருவது புலப்பட்டது. கடலின் மேற்பரப்பை பார்த்த வரையில் அன்று மீன் செழிப்பாக கிடைத்திருக்கும் என்று தோன்றியது. அன்று எந்த இனத்தைச் சேர்ந்த மீன் அகப்பட்டிருக்கும் என்று கருத்தம்மா சக்கியிடம் கேட்டாள். இருக்கிற கூரை பார்த்தா அயிலதான் என்று சக்கி பதில் சொன்னாள். கருத்தம்மா மகிழ்ச்சியோடு சொன்னாள், அப்போ தொடங்குற அன்னைக்கே நமக்கு நல்ல அதிர்ஷ்டம் தானே. கடலம்மையோட மனசு இறங்கணும். ஒரு சிறு குழந்தை மழலை மொழியில் தனது அபிலாஷையை தாயிடம் கூறுவது போல் கருத்தம்மா சொன்னாள். அம்மா, நம்ம தோணி மீன சின்ன முதலாளிக்கு கொடுக்கணும். சக்கி கோபமடையவில்லை. சின்ன முதலாளி உனக்கு யார் என்று கேட்கவும் இல்லை. சொல்ல போனால் சக்கிக்கும் அதே எண்ணம் தான். அந்த சமயம் அவளுக்கு ஒரு சந்தேகம். ஆனா அந்த கல்லூரி மங்க சொன்னா கேட்கணுமே. கருத்தம்மா அதற்கு உபாயம் சொன்னாள். தோணி கரை வரப்போது வந்து நிக்கணும். நீதான் அப்பங்கிட்ட சொல்லணும். சக்கி ஒப்புக்கொண்டாள். அந்த காரியத்தை எப்படியும் செய்து முடித்து விட வேண்டும். தோணி கரை வருவதை கவனித்துக் கொண்டிருந்தாள் பஞ்சமி. அப்போது இன்னொரு பிரச்சனை முளைத்தது. அக்கம் பக்கத்து பெண்கள் பலரும் அங்கு வந்து சேர்ந்தனர். நல்ல பெண், காளி குஞ்சு, குஞ்சு பெண், லட்சுமி எல்லோரும் கூடிவிட்டனர். செம்மன் குஞ்சு மீனை கூடை வியாபாரிகளுக்கு மொத்தமாக கொடுக்க போகிறானா அல்லது சில்லறையாக கொடுக்க போகிறானா என்பதை அவர்கள் தெரிந்து கொள்ள விரும்பினர். முதலில் குஞ்சு பெண் தான் இதை விசாரித்தாள். மீனை மொத்தமாக கூடை வியாபாரிகளுக்கு கொடுத்து விடுவதும் உண்டு. எனவே கிழக்கை வியாபாரத்துக்கு செல்கிற பெண்கள் வியாபாரிகளின் காலை பிடித்து கெஞ்ச வேண்டி இருக்கிறது என்று குஞ்சு பெண் சொன்னாள்.
இது தனியா உன்கிட்ட சொல்ல வேண்டியதில்லை, உனக்கே தெரிஞ்ச சங்கதிதான். சக்கிக்கு அவர்கள் சொன்ன குறை நன்றாக புரிந்தது. கூடை வியாபாரிகளிடம் வாங்கி விற்பதில் லாபம் சொற்பமாக இருக்கும். அவர்கள் சொல்லுகிற விலையை கொடுத்து வாங்க வேண்டும் என்பதோடு கூடை வியாபாரிகள் வசையையும் வாங்கி கட்டிக்கொள்ள வேண்டும். சக்கி கேட்டாள், அதுக்கு நான் என்ன செய்யணும்? நல்ல பெண் அதிகார குரலில் சொன்னாள், உங்க தோணி மீன பொம்பளைகளுக்கு தரணும். சட்டென்று சக்கியால் ஒரு பதில் சொல்ல முடியவில்லை. எல்லாருமே அக்கம் பக்கத்துக்காரர்கள் தான். அவர்கள் சொல்வதிலும் உண்மை இருக்கிறது. ஆனால் அவர்களுக்கு சாதகமாக ஒரு வார்த்தை சொல்லிவிட முடியுமா? செம்மன் குஞ்சு இவர்கள் வேண்டுகோளை ஏற்றுக்கொள்வானா என்பது சந்தேகம்தான். அதோடு ஏற்கனவே பறிக்குட்டி மீன் வேண்டும் என்று கேட்டுக் கொண்டிருக்கிறார். ஆனால் அதை வெளியிடவும் முடியாது. காளி குஞ்சு கேட்டாள், சக்கியக்கா ஏன் பேசாம இருக்க? செம்மன் குஞ்சு அண்ணன் ஒத்துக்கிட்டு வரோன்னு சந்தேகமா இருக்குதா? நீ வற்புறுத்தி சொல்லணும். நீயும் மீன் கூட சுமந்து அந்த அனுபவமும் தெரிஞ்சவ. நீ சம்பாதிச்ச காசையும் சேர்த்து தானே தோணியும் வரையும் வாங்க முடிஞ்சது. அது வாஸ்தவம் தான் என்று சக்கியும் ஆமோதித்தாள். லட்சுமி கேட்டாள், நீ இனிமே வியாபாரத்துக்கு வரமாட்டியோ? அது என்ன அப்படி கேட்டுவிட்ட? ஒரு தோணி இல்ல 10 தோணி வந்தாலும் சக்கி என்னைக்கும் சக்கிதான். ஏதோ மன்னிப்பு கேட்பது போல் இதை சொன்னாள் சக்கி. அத சொல்லல, நீ தந்தா மொத்தமா ஒரு கூட வாங்கி ஆளுக்கு கொஞ்சம் பங்கு போட்டுக்கொள்ளாமேன்னு பாக்குறோம். தனது தர்ம சங்கடமான நிலைமையை சக்கி விளக்கினாள். அந்த கல்லூரி மங்கம் ஒத்துக்கிடுவானோ என்னவோ யாருக்கு தெரியும். நல்ல பெண் சொன்னாள், நீதான் சொல்லி விஷயத்த முடிச்சு தரணும். நீ சொன்ன போதும் கிடைச்சிரும். காளி கொஞ்சு கருத்தம்மாவிடம் சொன்னாள். கருத்தம்மா, நீ உங்க அப்பா கிட்ட சொல்லணும். கருத்தம்மா தீர்மானமாக சொல்லிவிட்டாள். என்னால முடியாது. பஞ்சமி தான் சொல்வதாக ஒப்புக்கொண்டாள். தோணி கரை சேர்ந்ததுமே கூடை வியாபாரிகள் வந்து வைப்பதற்கு முன்னாலேயே சொல்லிவிடுகிறேன் என்றாள் அவள். இதற்குள் அவளுடைய சொந்த விஷயம் ஒன்றும் அடங்கி இருந்தது. தோணி கரை அடைந்ததும் ஒவ்வொரு நாளும் ஒரு சிறு கூடை நிறைய மீன் அள்ளி கொண்டு வந்து காய போட்டு கருவாடாக்கி வைத்துக் கொள்ள வேண்டும் என்று அவள் ஏற்கனவே தீர்மானம் செய்து வைத்துக் கொண்டிருந்தாள். இந்த திட்டம் வியாபாரம் கூடைக்காரர்களுக்கு போகாத வரைதான் நிறைவேறும். சக்கிக்கு ஒரு வழியும் தட்டுப்படவில்லை. பார்ப்போம் என்று சொல்லி வைத்தாள் அவள். அநேகமாக அவர்கள் ஆசை ஈடேறாது என்பது அவளுக்கு தெரியும். பெரிய புகார் புறப்படுவதற்கான சூழ்நிலைதான் உருவாகி கொண்டிருந்தது. நண்பகல் வேளை. குழந்தைகளும் வியாபாரிகளும் கடற்கரையை சூழ்ந்து கொண்டார்கள். பஞ்சமி சிறு கூடை ஒன்றை வைத்துக் கொண்டிருந்தாள். இவ்வாறு அவர்கள் அங்கு நின்று கொண்டிருந்த போது எல்லா தோணிகளுக்கும் முன்னால் ஒரே ஒரு தோணி அலைக்கு அலை தாவியும் ஏறி இறங்கியும் வருவது தென்பட்டது. அந்த தோணி நிறைய சரக்கு இருப்பதாகவும் பட்டது. பஞ்சமி பட்டென்று சொன்னாள், ஒரு துடுப்பு தான் இருக்குதா? தோணிகள் வருவது ஒரு ஊர்வலம் போல் இருந்தது. மேலே கடற்காக்கை கூட்டம், கீழே தோணிகளின் அணிவகுப்பு. மகிழ்ச்சி பொங்கும் ஆரவாரம் கடற்கரையில் எழுந்தது. முதலாக வந்து கொண்டிருந்த தோணியின் துடுப்பையொட்டி செம்மன் கொஞ்சம் நின்று கொண்டிருந்தான். அவன் என்ன சும்மாவா நின்று கொண்டிருக்கிறான்? முன்புறம் பாய்வதும் உயிரை எழும்புவதும் துடுப்பால் தோணியை தூக்கி முன்புறம் தள்ளுவதுமாக இருக்கிறான். சொல்ல போனால் அவன் தோணிக்குள் இருப்பதாகவே படவில்லை. வானத்தில் பறந்து திரிவது போலத்தான் இருக்கிறது. துடுப்பு சூனிய வெளியில் அரைவட்டங்கள் போட்டுக் கொண்டிருக்கிறது. அவன் துடுப்பு பிடிக்கிற போது தோணி ஒரு அலை வரிசையுடன் மோதி அதற்கு அடுத்த அலை வரிசையை அதன் போக்கில் விட்டுவிட்டு முன்னேறி வருகிறது. அது வருகிற கோலமே கண்கொள்ளா காட்சியாக திகழ்கிறது. காளி குஞ்சு சொன்னாள், ஆ, என்ன அழகா வருது தோணி. லட்சணங்கள் நன்றாக பொருந்திய தோணி என்று எல்லோருமே சொன்னார்கள். பேசி பேசி கண்ணு போடாதீங்க என்றாள் சக்கி. தோணி கரையருகே வந்துவிட்டது. செம்மன் குஞ்சு அடியோடு மாறி போய்விட்டார். என்ன ஆச்சரியம் இது! களை பிறந்து விட்டது என்றாள் சக்கி. அவன் முகத்திற்குத்தான் என்ன களை! கடல் அன்னையின் குழந்தைக்கு அந்த களை இருக்குமாம். தோணி கரையருகே வந்து சேர்ந்து விட்டது. வேலையாட்கள் துடுப்புகளை மடக்கி வைத்துவிட்டு கரை மீது குதித்து தோணியை கரையில் இழுத்து போட்டனர். தோணியை சுற்றி சிறுவர்கள் கூடி நின்று கொண்டிருந்தனர். அவர்கள் மத்தியில் பஞ்சமியும் நின்று கொண்டிருந்தாள். தோணியின் முன்பக்கம் நின்று கொண்டிருந்த செம்மன் குஞ்சு மண்ணில் குதித்தான். அவன் உடம்பு ஒளிப்பிழம்பு போல் திகழ்ந்தது. சிறுவர்கள் எல்லோரும் ஓஹோ என்று ஆரவாரம் செய்து கொண்டு நாற்புறமும் பாய்ந்தார்கள். பஞ்சமியோ நின்ற இடத்தில் நின்று கொண்டிருந்தாள். அவள் எதற்கு முண்டியடிக்க வேண்டும்? செம்மன் குஞ்சு சத்தமிட்டு அலறினான்.
தோணியிலிருந்து விழுற மீனை ஒருத்தரும் பொறுக்கப்படாது. பஞ்சமியை விடுக்கென்று பிடித்து தள்ளினான் செம்பன் குஞ்சு. ஐயோ அம்மா என்று அலறியபடி தொலை தூரத்தில் சென்று தொம்மென்று அவள் விழுந்தாள். சக்கியும் கருத்தம்மாவும் வாய் விட்டு கதறி அழுதனர். கூட்டத்திலிருந்து யாரோ ஒருவன் சொன்னான், அடே அப்பா, பெரிய கல்லூரி மகனா இருக்கானே இவன் என்ன பேயா பிசாசா? செம்மன் குஞ்சுவை போல பஞ்சமியும் தன் மனதில் ஒரு கனவை எழுப்பிக் கொண்டிருந்தாள். விசேஷமாக ஒன்றுமில்லை. தோணையிலிருந்து சிதறும் குஞ்சு மீன்களை பொறுக்கி காய போட்டு சேமித்து வைத்துக் கொள்ள வேண்டும். இதுதான் அவளுடைய ஆசை. ஒரு சமயம் இதுவும் மிகுந்த சம்பாத்தியத்தை தருகிற காரியமாக முடியலாம். தன் தகப்பனின் தோணியில் இருந்து சிதறும் மீன்களை உரிமையோடு பொறுக்க சென்றாள் அவள். செம்மன் குஞ்சு என்ன பார்வையை இழந்து குருடாகி போனானா? இவ்வளவு தூரத்துக்கு புத்தி பேதலித்து போய்விடுமா? தோணியில் இருந்து சிதறுவது தண்ணீரில் பயிரான ஒரு பொருள் தானே. யாரும் விதைக்கவில்லை, யாரும் பேணி காக்கவில்லை. அதில் ஒரு அம்சமான சிதறுண்டு மண்ணில் விழும் மீன்களை பொறுக்குவதற்கு ஏழை சிறுவர்களுக்கு உரிமை உண்டு. கடற்கரையில் அதுதானே நியதி. அடே அப்பா, என்ன முரட்டுத்தனம் என்று அலறிய சக்கி பஞ்சமியை வாரி தழுவி கொண்டாள். கருத்தம்மாவும் சக்கியும் பஞ்சமியின் நெஞ்சை தடவி கொடுத்தனர். உடம்பு வலியை விட மனவேதனை தான் அவளுக்கு தாங்க முடியாத ஒன்றாக இருந்தது. ஒருவரை ஒருவர் இடித்து தள்ளிக்கொண்டு வியாபாரிகள் தோணியை சூழ்ந்து கொண்டனர். முன் வரிசையில் பறிக்குட்டியும் நின்று கொண்டிருந்தான். ஆனால் செம்பன் குஞ்சுவோ யாரையும் தெரிந்ததாகவே காட்டிக் கொள்ளவில்லை. அந்த பாவமே முகத்தில் இல்லை. காதர் முதலாளி கேட்டார், இன்னைக்கு வியாபாரத்துக்கு என்ன மீன் தரப்போற? குஞ்சு பெண்ணும் லட்சுமியும் வளைய வளைய ஓடிக்கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு மீன் வாங்கி தரும் பொறுப்பை ஏற்றுக் கொண்டிருந்த பஞ்சமி மண்ணில் மூர்ச்சை போட்டு விழுந்து கிடக்கிறாள். சக்கியும் அவள் பக்கத்தில் நின்று கொண்டிருக்கிறாள். கூடை வியாபாரிகள் வியாபார பேச்சில் ஈடுபட்டிருந்தனர். குஞ்சு பெண் தன்னுடன் வந்திருந்த பெண்களை பார்த்து சொன்னாள், அந்த பிசாசு கிட்ட போய் என்னத்தை கேட்க முடியும்? மற்ற தோணிகளும் ஒவ்வொன்றாய் கரையருகே வந்து கொண்டிருந்தன. அவை வந்து சேருவதற்குள் தனது வியாபாரத்தை முடித்துவிட வேண்டும் என்ற ஆசையில் துடித்தான் செம்பன் குஞ்சு. பறிக்குட்டியும் கேட்டு பார்த்தான், எனக்கு மீன் தாரியா? செம்மன் குஞ்சு பறிக்குட்டியை பார்த்ததாகவே காட்டிக்கொள்ளவில்லை. அவன் கேட்டான், கையில ரொக்கம் இருக்குதா? ரொக்கம், எனக்கு காசு வேணும். ஆமா. இதற்குள் காதர் முதலாளி 100 ரூபாய் நோட்டுகளை செம்பன் குஞ்சுவின் கைக்குள் திணித்து விட்டார். வியாபாரம் முடிந்து விட்டது. இப்போது பறிக்குட்டி மற்ற தோணிகளை நோக்கி ஓடினான். எங்கும் வியாபாரம் முடிந்து விட்டிருந்தது. பஞ்சமியின் அழுகை சற்று தணிந்த போது சோர்ந்த முகத்துடன் பறிக்குட்டி போவதை கருத்தம்மா கவனித்தாள். பாவம், அவன் கையில் ரொக்கம் இல்லை. கருத்தம்மா சக்கியிடம் சொன்னாள், அம்மா, சின்ன முதலாளிக்கு மீன் கிடைக்கல. சக்கி பறிக்குட்டியை பார்த்து கேட்டாள், வியாபாரத்துக்கு மீன் வேணும்னு நீ கேட்டுக்கிடலையா? கேட்டேன். பின்ன என்ன? பறிக்குட்டி ஒன்றும் பதில் சொல்லவில்லை. ஒருவரும் பறிக்குட்டிக்கு மீன் கொடுக்கவில்லை. இந்த அளவு மத்தி மீன் எந்நாளும் கரையடைந்ததில்லை. சக்கிக்கு விஷயம் விளங்கிவிட்டது. செம்பன் குஞ்சு மற்றொருவனாக உருமாறி போய்விட்டான். அவளே இதை நேரில் தெரிந்து கொண்டு விட்டாள். அவள் சொன்னாள், மீனை கண்டானோ இல்லையோ, பேவெறி வந்து போச்சு. என் கையில கொஞ்சம் ரொக்கம் இருந்தது. பாக்கி பணத்தை பின்னால கொடுக்கலான்னு எண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுதான் வியாபாரம் முடியலையோ? இருக்கலாம். பறிக்குட்டி அந்த இடத்தை விட்டு நகர்ந்தான். ஆறுதலாக 2 வார்த்தை சொல்ல வேண்டும் என்ற துடிப்பு கருத்தம்மாவுக்கு. ஆனால் அந்த இடத்தில் வாயை திறக்க முடியுமா? முன்னொரு சமயம் அவன் கேட்ட கேள்விக்கு இப்போது பதில் பிறந்து விட்டது. அவள் சொன்ன பதில் பலித்து விட்டது. அப்போதும் அன்று சொன்ன வார்த்தைகள் அவள் செவியில் முழங்கின. தோணியும் வலையும் வந்தப்புறம் எனக்கு மீன் தருவீங்களா? நல்ல விலை தந்தா தருவோம். காளி குஞ்சுவும் குஞ்சு பெண்ணும் வாயில் வந்தபடி வைத்தனர். கடைசியில் அவர்கள் கூடை வியாபாரியிடமிருந்து மீன் வாங்கி சென்றனர். செம்மன் குஞ்சு வேலையாட்களுக்குரிய பங்கை கொடுத்தான். வலையை கழுவி சுத்தம் செய்ய மண்ணில் விரித்தான். பின் வீட்டை நோக்கி நடந்தான். அன்று அவன் மடி நிறைய பணம் இருந்தது. அன்று அவன் வாழ்வில் புதிய ஒளி புகுந்தது. புதிய பாதையில் அடியெடுத்து வைத்திருக்கிறான் அவன். அன்று பொழுது புலர்ந்ததிலிருந்து அதுவரையிலும் அவன் கடுமையாக உழைத்தான். ஆனாலும் சோர்வு படிந்த முகத்துடன் அவன் வீடு திரும்பவில்லை. அவனுடைய வீடு ஒளி இழந்து கிடந்தது. கை நிறைய பணத்தை அள்ளி கொண்டு 2 கரங்களையும் அவன் சக்கி முன்னீட்டினான். அதை பார்த்து சக்கி களிப்படைந்து விடவில்லை. எதுக்கு? யாருக்கு இந்த பணம்னு கேக்குறேன்? என்ன உள்ளற நீ? பஞ்சமியோட நெஞ்ச போய் பாரு. விக்கி விக்கி அழுது கொண்டிருந்த பஞ்சமியை கைகளில் ஏந்தி எடுத்துக் கொண்டான் அவன்.
அவளுடைய நெஞ்சில் பெரிது பெரிதாய் தடிப்புகள். அவன் கேட்டான், எதுக்குமா நீ அங்க வந்து நின்னுகிட்டு இருந்த? பஞ்சமி தனது அபிலாஷையை அவனிடம் சொன்னாள். அதை சொல்லி முடித்ததும் அவளிடம் அவன் கொண்டிருந்த அன்பு பன்மடங்காக பெருக்கெடுத்தது. உண்மையில் பணம் சேர்க்க அல்லவா திட்டம் போட்டிருக்கிறாள். மறுநாளில் இருந்து நாள்தோறும் அவளுக்கு சிறிது மீன் கொடுப்பதாக செம்பன் குஞ்சு சொன்னான். சக்கி பரிக்குட்டியை பற்றியும் விசாரித்தாள். இது என்ன மரியாதை? நாம தோணியும் வலையும் வாங்கியிருக்குமே, இது யாரால முடிந்த விஷயம்? செம்பன் குஞ்சுவுக்கு தான் தவறு எதுவும் செய்து விட்டதாக படவில்லை. சக்கியின் கேள்வியும் அவனுக்கு புரியவில்லை. விஷயம் என்னான்னு சொல்ல. அவனுக்கு மீன் கொடுத்துட்டா என்ன குறைஞ்சா போகும்? மீனை தூக்கி அவனுக்கு கொடுத்துட்டா மத்த விஷயங்களை எப்படி சமாளிக்க முடியும்? வேலையாட்களுக்கு பங்கு கொடுக்க வேண்டாமா? செம்மன் கொஞ்சம் தொடர்ந்தான். அதோட அவனுக்கு மீன் கொடுத்தா இன்னொரு இடைச்சலும் இருக்கு. நாம அவனுக்கு கொடுக்க வேண்டிய பணத்துல கழிச்சுல சொல்லிடுவானே அவன். அப்போ அவன் கடன் தந்ததுக்கு தண்டனையா இது? கழுத்தம்மாவுக்கு கோபம் பொங்கியது. அவள் சொன்னாள், எப்படியோ அவன் கிட்டங்கியில ஒரு மீன் கூட இல்லாம ஆயிடுச்சு. அன்று மாலை அச்சு குஞ்சுவின் வீட்டில் அவனுக்கும் அவன் மனைவிக்கும் சண்டை மூண்டது. அவன் மனைவி கேட்டாள், அவன் சின்ன வயசுல இருந்தே அருமை தோழ கண்டிப்பா வேலைக்கு கூப்பிடுவான்னு சொப்பனை கண்டுகிட்டு இருந்தியே, இப்ப என்னாச்சு பாத்தியா? நீ சக்கிக்கு பின்னால திரிஞ்சு பாத்தியே, அது மட்டும் என்னாச்சாம்? மனுஷ கையில காசு பணம் சேர்ந்து போச்சுன்னா பழைய சங்கதி எல்லாம் ஒரேடியா மறந்து போயிடுறான் பாத்துக்க. நல்ல பெண்ணும் அதை அமோதித்தாள். அச்ச குஞ்சு தனது பழைய தீர்மானத்தை மீண்டும் ஒரு முறை வாய்விட்டு சொன்னார். பாப்போம், எனக்கும் தோணியும் வரையும் சம்பாதிக்க முடியுமான்னு ஒரு கை பாத்துடுறேன். நல்ல பெண் இந்த பேச்சில் அவ்வளவாக நம்பிக்கை வைக்கவில்லை.